இது வந்து ரெக்கார்டு லெக்சர் நான் ஒரு டைம் சொல்றேன், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எபிடமிக். எபிடமிக்ங்கிறது ஒரு எபிடமிக் பாக்குறதுக்கு முன்னாடி அவுட் பிரேக் சுத்தி பார்க்கணும். அவுட் பிரேக்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால சடனா வந்து அந்த டிசீஸ் நார்மலா இருக்காது. ஆனா சடனா அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஒரே டைப் ஆஃப் டிசீஸ்ல அப்படின்னும் போது அவுட் பிரேக் நம்ம டேர்ம் பண்ணுவோம். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் யூஸ்ட் ஃபார் அ ஸ்மால் யூஸ்வலி லோக்கலைஸ்டு எபிடமிக் நாளைக்கு ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா அது வந்து அவுட் பிரேக்னு தெரிஞ்சுக்கும். நெக்ஸ்ட் அதுவே அந்த அவுட் பிரேக் வந்து பெருசாச்சுன்னா அது வந்து எபிடமிக். அன்யூஷுவல் அக்கரன்ஸ் அப்படின்னா அந்த டிசீஸ் அந்த ஏரியால இது வரைக்கும் கிடையாது. சடனா ஒரு அவுட் பிரேக் ஆகி அந்த அவுட் பிரேக்ல இருந்து டெவலப் ஆகி இன்னும் நிறைய பீப்புள் அஃபெக்ட் ஆகிறது இது வந்து அன்யூஷுவல் அக்கரன்ஸ் இன் அ கம்யூனிட்டி. அது கிளியர்லி இன் எக்ஸஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டட் அக்கரன்ஸ். அது நார்மலா இருக்கிறத விட அதிகமா இருக்கிறது. அடுத்து எண்டமிக். எண்டமிக்ங்கிறது கான்ஸ்டன்ட் பிரசன்ஸ் ஆஃப் அ டிசீஸ்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியால கான்ஸ்டன்டா ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு இருந்துகிட்டே இருக்கு, வருஷம் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது வந்து எண்டமிக். அது வந்து சடனா அப்பியர் ஆன ஒரு புது டிசீஸ் கிடையாது. ஆல்ரெடி இருக்கிற டிசீஸ் கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கிறது ஒரு பர்டிகுலர் ரீஜியன். ஸ்பொராடிக் எப்படி வந்து டிஃபைன் பண்ணா அது வந்து ஒரு ஸ்கேட்டர்டு கேஸ். இந்த ஸ்டேட்ல ஒண்ணு அந்த ஸ்டேட்ல ஒண்ணு அது வந்து ரேண்டம் ஹாப்பன்ஸாட்லி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்படின்னா வந்து ரேண்டம் ஏரியாஸ், ஸ்கேட்டர்டு ஏரியாஸ், ஒரே பர்டிகுலர் ஏரியால இல்லாம ஸ்கேட்டர்டான ஏரியாஸ்ல இன்ஃப்ரீக்வென்ட் ஃப்ரம் டைம் டு டைம் இருக்கிறது. இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல நல்லா பார்த்துட்டு அடுத்து பேண்டமிக். பேண்டமிக்ங்கிறது நம்ம அவுட் பிரேக் எபிடமிக் பார்த்தோம். இது வந்து வேர்ல்டு வைடு ஒரு வைடு ஜியாகிரபிக்கல் ஏரியாவை இன்வால்வ் பண்ணுச்சுன்னா அது பேர் பேண்டமிக் அப்படின்னு. நம்ம ஜென்ரலா இந்த மூவி ரிலீஸ்ல கூட பேன் வேர்ல்டு ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு வைடு ஜியாகிரபிக்கல் ஏரியாவை இன்வால்வ் பண்றதுனால வந்து பேண்டமிக். பிரைமரி கேஸ், இண்டெக்ஸ் கேஸ். இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிரைமரி கேஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் the very first person to get infected is the primary case. அதுவே இண்டெக்ஸ் கேஸ்ங்கிறது the first case to be identified by the investigator. அப்படின்னா இவங்க வந்து பிரைமரி கேஸா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. பிரைமரி கேஸ் யாரோ இருக்கலாம். ஆனா ஒரு இன்வெஸ்டிகேட்டர் இந்த எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கல்ல, ஏன் இந்த எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல ஒருத்தங்களை தூக்கி டெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க பாசிட்டிவா தெரியலாங்க பத்தியா, அவங்க இண்டெக்ஸ் கேஸ். ஆனா பிரைமரி கேஸுங்கிறது அவங்க கிட்டதான் ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த டிசீஸ், அது பிரைமரி கேஸ். ஓகே. அடுத்து எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன். எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன்ல இன்ஃபரன்ஸ் மட்டும் இல்லாது as well as description அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து மீனிங் பார்த்தீங்கன்னா இன்ஃபரன்ஸ்னா கன்க்ளூஷன் ரீச் பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ். இப்போ ஒரு எபிடமிக் இருக்குதுன்னு அந்த எபிடமிக்கான காரணத்தை அறிஞ்சு அது எவிடன்ஸை எடுத்து அதை ஒரு டிஸ்கிரிப்ஷனா ரிலீஸ் பண்றதுதான் இந்த எபிடமிக் இன்வெஸ்டிகேஷனோட பர்பஸ். இது எப்போ வந்து ஒரு எபிடமிக் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு எபிடமிக் வந்து பீக்குக்கு போகும்போது. அப்படின்னா அவுட் பிரேக் இருக்கும் போதே கூப்பிட்டு நீங்க வந்து இது என்ன டிசீஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எபிடமிக் வந்து போனதுக்கு அப்புறம் இந்த டிசீஸ் ஏன் வருது, என்ன பர்டிகுலர் பேத்தோஜன் வந்து இந்த டிசீஸை காஸ் பண்ணுது, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு ரெக்கார்டை வந்து சப்மிட் பண்றதுதான் வந்து எபிடமிக். இது வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் கொடுத்துருக்காங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா இவங்க வந்து இதுக்கு மேல வரப்போற கேஸை பத்தி இவங்க இது பண்ணல. ஆல்ரெடி எபிடமிக் ஆன ஒரு கேஸை எடுத்து அதோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு எல்லாம் கோரிலேட் பண்ணி ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவ்
இன்வெஸ்டிகேஷன் ஏற்கனவே நடந்தது. ஸோ எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன் இது வந்து ஒரு ஆர்டர்லி ப்ரொசீஜர் வித் ஒரு கைட்லைன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன்னா என்னன்னா, இதனால நம்மளோட கோல் என்ன? இந்த எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே அந்த நம்ம கோல் என்ன? இங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் த மேக்னிடியூட். மேக்னிடியூடுங்கிறது எத்தனை பர்சன் இன்வால்வ் ஆயிருக்காங்க, அந்த டைம், பிளேஸ், பர்சன், இது எல்லாத்தையும் வந்து பண்றதுதான் வந்து மேக்னிடியூட். அடுத்து செகண்ட் அப்ஜெக்டிவ் டு டிட்டர்மைன் த பர்டிகுலர் கண்டிஷன் அண்ட் ஃபேக்டர். இந்த எபிடமிக் உருவாகிறதுக்கு ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னன்னு, இதை வந்து ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். அடுத்து தேர்ட் அப்ஜெக்டிவ் வந்து டு ஐடென்டிஃபை த காஸ்மெட்டிக் ஏஜென்ட். இதுக்குன்னு ஒரு பேத்தோஜன் ஒன்று இன்வால்வ் ஆயிருக்குங்களா, பாக்டீரியாவோ, வைரஸோ, ஃபங்கஸோ, புரோட்டோசோ, ஏதோ ஒரு பர்டிகுலர் பேத்தோஜன் இருக்கு, அதை ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட் டு மேக் ரெக்கமெண்டேஷன் டு பிரிவென்ட் ரெஃபரன்ஸ். தட் மீன்ஸ் இதை ப்ரிவென்ட் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அதை ரிலீஸ் பண்றதுக்கு தான் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இன்வெஸ்டிகேஷன் ஏன்னா தானே அப்ளை பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு ஆர்டர்லி ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 10 ஸ்டெப்ஸ் ஆர்டர்ல தான் வந்து ஒரு எபிடமிக் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு டயக்னோசிஸை வெரிஃபை பண்றது. இந்த 10 ஸ்டெப்ஸ் ஒன்னொன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் ஆஃப் த டயக்னோசிஸ். The report may be spurious due to misinterpretation of signs and symptoms by the public health workers கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸ்பியூரியஸ்ங்கிறது அது வந்து நாட் ஃபால்ஸாவோ ஃபேக்காவோ இருக்கலாம். The report may be false or fake due to misinterpretation of signs and symptoms. எதுக்கு நம்ம வந்து ஒரு டயக்னோசிஸை வெரிஃபை பண்ணோம்னா, இவங்க இந்த எல்லா கேஸுக்கும் சிம்டம்ஸ் இருக்கு பாத்தியா, இந்த சிம்டம்ஸ் வந்து வேற ஏதாவது ஒரு டிசீஸா கூட இருக்கலாம். அது கூட மிஸ்இன்டர்பிரட் பண்ணி இந்த டயக்னோசிஸ் வந்திருக்காங்க. ஸோ ஒரு டயக்னோசிஸை வெரிஃபை பண்றதுன்றது மஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்பியூரியஸ். அது வந்து டயக்னோசிஸ் ஸ்பியூரியஸா இருக்கும். தட் மீன்ஸ் ஃபால்ஸ் ஆர் ஃபேக்கா இருக்கலாம் பிகாஸ் ஆஃப் சிமிலர் சிம்டம்ஸ் வித் அதர் டிசீசஸ். அதான். ஸோ எல்லா கேஸையும் நம்ம எக்ஸாமின் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் நாட் நெசசரி டு எக்ஸாமின் ஆல் தி கேசஸ். பட் எப்படி நம்ம வந்து இந்த டயக்னோசிஸை வெரிஃபை பண்ணணும்? லேப் ரிசல்ட். அதான் சொல்லியிருக்காங்க, கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் சாம்பிள் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு. ஒரு லெபார்டரி இன்வெஸ்டிகேஷனை வச்சு இந்த டிசீஸ் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டயக்னோசிஸ்ல confusion often made between food poisoning, cholera, similar type of symptoms வந்து ஒரு 2-3 diseases இருக்கிறதுனால நம்ம வெரிஃபிகேஷன் பண்றோம். அதே மாதிரி ஆல் கண்டினியூஸ் ஃபீவர். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, இப்போ டைஃபாய்டு எபிடமிக் நடக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த எபிடமிக் நடக்கும் பொழுது யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஃபீவர் வருது அப்படின்னு வந்துட்டு அது நம்ம டைஃபாய்டுன்னு எந்த வித லேப் டெஸ்ட் பண்ணாம முடிவு பண்ணக்கூடாது. என்னதான் அது வந்து டைஃபாய்டு எபிடமிக் நடக்கிற நேரத்துல ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் வந்தாலும் அதை வந்து ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி தான் அதை கன்க்ளூட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா நமக்கு வந்துச்சு, ஒரு பேண்டமிக்காவே வந்துச்சு. அந்த டைம்ல ஜுரம் வந்தவங்க எல்லாரையும் கொரோனா நம்ம சொல்லிட முடியாது. அவங்களை கூட்டிட்டு போயிட்டு ஆர்டிபிசிஆர்னு ஒண்ணு பண்ணி அதுல இருந்து கிடைக்கிற ரிசல்ட் பாசிட்டிவா நெகட்டிவான்ற பேசிஸ்ல தான் நம்ம அவங்களுக்கு வந்து கொரோனா இருக்கா இல்லையான்னு நமக்கு டிஃபைன் பண்றோம் இல்லையா. அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட் சொல்லுது. அதே மாதிரி அது சில டைம் சைமல்டேனியஸ் அக்கரன்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் கண்டிஷன் கேன் ஆல்சோ பி கன்ஃபியூசிங்கிறாங்கல்ல. ஒரே நேரத்துல டைப் ஆஃப் டிசீசஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது அதுவுமே வந்து ஒரு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அவுட் பிரேக் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ். ஒரு வில்லேஜ் பூனே கிட்ட இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்ல வந்து ஸ்மால் பாக்ஸ் அவுட் பிரேக் இருக்கு. பட் லேட்டரா வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும், ஸ்கேபிஸ் அப்படின்னு சொல்றாங்க. It's necessary to establish objective criteria for labeling persons as well. Objective criteria, subjective, objective ரெண்டு வார்த்தை இருக்கு. அப்ஜெக்டிவ்னா டிஃபைனிங் கிரைட்டீரியா அப்படின்னு அர்த்தம். இதுதான் அப்படின்ட்டு டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா இவங்களுக்கு இந்த டிசீஸ் இருக்குன்னு ஒரு லெபார்டரி ரிசல்ட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க வந்து இதனால இன்ஃபெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த பர்சனை லேபிள் பண்ணணும். சும்மா ஏனதானு ஜுரம் வர்றவங்களே
இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிற மாதிரி பார்த்தா கொரோனா வர்றவங்களே உங்களுக்கு டைஃபாய்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிங்கிறத லாஸ்ட் சொல்றாங்க. உங்களுக்கு அந்த பேரு வைக்கக்கூடாது until unless the result turns positive. Okay. So case definition is needed to identify. அதான் என்னன்னா எத்தனை பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்ட்டு கண்டினியூஸா அந்த ரெக்கார்டை வந்து ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு கேஸ் டெஃபினேஷன்னா என்னன்னு தான் நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே வெரிஃபிகேஷன் ஆஃப் டயக்னோசிஸ்ல வருது. ஒரு கேஸ் டெஃபினேஷன்ல எத்தனை ஒரு எபிடமிக்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்ற டீடைல்ஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குன்னா டைம், எந்த இடத்துல வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, அந்த அவங்களுக்கு இருக்கிற இந்த சிம்டம்ஸ், சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். சயின்ஸுக்கும் சிம்டம்ஸுக்கு வித்தியாசம் இருக்கு. சயின்ஸுங்கிறது அவங்க ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம பண்ணக்கூடிய ஏதோ ஒரு டெஸ்ட்ல அவங்களுக்கு வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் சயின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வயிறு ஜென்ரலா ஒரு செக்கப்புக்கு வராங்க. அப்போ வந்து இந்த அப்டமனை வந்து நீ அழுத்தும் போது வலி இருக்குது பத்தியா, நீ அழுத்தும் போது அவங்களுக்கு வலின்னு ஒண்ணு ஜென்ரேட் ஆகல. அதை வந்து நம்ம சைன் சொல்லுவோம். நம்ம பிசிக்கல் எக்ஸாமினேஷன்ல தெரியக்கூடிய ரெஸ்பான்ஸ். சிம்டம்ஸ்ங்கிறது நார்மலாவே அந்த டிசீஸ் மேனிஃபெஸ்டேஷன்ல அந்த பேஷண்ட்டுக்கு இப்போ வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது அவங்களுக்கு காஃப் வர்றது, கூட்டம் வர்றது, இது எல்லாமே அந்த அந்த சிம்டம்ஸ். அடுத்து லேப் ஃபைண்டிங், இது எல்லாத்தையுமே கேஸ் டெஃபினிஷன்ல இன்க்ளூட் பண்ணுங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் ஆஃப் டயக்னோசிஸ்ல சஸ்பெக்ட் அப்படின்னா யாருன்னா கேஸ் வித் ஸ்பெசிபிக் சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் டியூரிங் பீரியட் ஆஃப் டைம். நான் சொன்னேன்ல, இப்போ வந்து ஒரு எபிடமிக் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒருத்தவங்களுக்கு ஜுரம்னு வராங்கல்ல, அவங்க வந்து நம்ம லேபிள் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு இந்த நான் வந்து எல்லாத்தையும் கொரோனா வச்சே சொல்றேன். இப்போ கொரோனா எபிடமிக்கோ பேண்டமிக்கோ ஒரு பேஷண்ட் ஃபீவரோட வராங்கன்னு அவங்க வந்து இவங்க கொரோனா அஃபெக்டட்னு சொல்லக்கூடாது. பட் ஹீஸ் சஸ்பெக்ட் இருக்கலாம், அதுதான் சஸ்பெக்ட். அடுத்து ஒரு லேப் டெஸ்ட் பண்ணி அவங்களை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது வந்து கன்ஃபார்ம் டிக்ளேஷன் சொல்லுவாங்க. சஸ்பெக்டட் கேஸ் வித் லெபார்டரி கன்ஃபர்மேஷன். ஓகே. ப்ராபபிள் அப்படின்னா கேஸ் விச் ஹஸ் யூனிக் கிளினிக்கல் அண்ட் பிரிலிமினரி லேப் டெஸ்ட். எப்படி சொல்லலாம்னா, அதே எபிடமிக் டைம்ல ஒரு கேஸுக்கு வந்து இதை நான் கிளியரா அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன். கன்ஃபர்மேஷன் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் அன் எபிடமிக், இது வந்து செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நம்ம டயக்னோசிஸ் பண்ணியாச்சு. இப்போ இது எபிடமிக் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா எல்லா இது வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ண ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து சேம் கேஸ் தானான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணோம்னா அது வந்து ஒரு எபிடமிக் எடுத்துருக்கு. நிறைய பேர் ஒரே டைப் ஆஃப் டிசீஸ்ல ஒரு பர்டிகுலர் ஏரியால ஏரியானா ஒரு லார்ஜர் ஏரியால அஃபெக்ட் ஆயிட்டு இருந்திருக்காங்க, அது வந்து எபிடமிக்கா போகுது. ஸோ இது வந்து இந்த கேஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுதான் சொல்றாங்க. டன் பை கம்பேரிங் த நம்பர் ஆஃப் கேசஸ் வித் டிசீஸ் ஃப்ரீக்வென்சிஸ் டியூரிங் த சேம் பீரியட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர்ஸ் கூட ஏன் கம்பேர் பண்ண சொல்றாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ஸ்ல இது கம்மியா இருந்து இப்போ சடனா வந்து இது அதிகமா இருக்குது அப்படிங்கிறது எபிடமிக்கா டேர்ம் பண்ணலாம். In case of endemic diseases like cholera, typhoid, hepatitis A, it is expected that some case always present throughout the year. Okay, it is self-understandable. ஏன்னா throughout the year ஒரு டிசீஸ் இருக்குது நம்மளுக்கு, அது ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, கான்ஸ்டன்டா அது வந்து மெயின்டைன் ஆகிட்டே வருதுன்னா அது வந்து எண்டமிக் டிசீஸ் நம்ம சொல்லுவோம். அடுத்து இன் கேஸ் எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, போலியோ. Even a single case will constitute an epidemic in Philippines. அப்படின்னா போலியோ வந்து எராடிகேட் பண்ணதா இப்ப கன்சிடர் பண்றாங்கன்னு வச்சுக்கோ ஒரு இடத்துல. நான் என்ன சொன்னேன், எபிடமிக்ங்கிறது ப்ரீவியஸ் இயர் கூட கம்பேர் பண்ணாங்க. ப்ரீவியஸா இருக்கிற இயர் கூட கம்பேர் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏதோ ஒரு டிசீஸ் போன வருஷம் 1-2 தான் இருக்கு, இந்த வருஷம் சடனா ஒரு 100, 500, 1000 ஏறுதுன்னா அது எபிடமிக்.
கம்பேர் கம்பேர் வித் ப்ரீவியஸ் இயர். பட் இந்த போலியோன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ இந்தியால எராடிகேட்டட்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோ. சடனா நீ ஒரு கேஸை பாக்குற அப்படின்னா இட் இஸ் ஆப்வியஸ்லி an epidemic. பிகாஸ் ப்ரீவியஸ் இயர்ல இது ஜீரோவா இருந்துச்சு. பட் சடனா ஒரு கேஸ் அப்பியர் ஆயிருக்கு. நம்ம எராடிகேட் பண்ணோன்ற ஒரு நோய் திரும்பியும் வந்து அப்பியர் ஆகிருக்கு. ஈவன் சிங்கிள் கேஸ் அப்பியர் ஆயிருந்தாலும் அது எபிடமிக் தான். நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், எபிடமிக்னா ஒரு ஏரியால அவுட் பிரேக்கை விட அதிகமா நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கிறது எபிடமிக்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரு சிங்கிள் கேஸ் கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ணப்பட்ட நோய் வந்து ஒரு சிங்கிள் கேஸ் இருந்தாலும் அது வந்து எபிடமிக் தான். இது கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண நோய்ன்னு நம்ம சொல்லக்கூடாது. ப்ரீவியஸ் இயர்ஸ்ல அந்த டிசீஸ் இல்லை, பட் சடனா இப்போ ஒரு கேஸ் இருக்குது அப்படின்னு obviously an epidemic. Okay, thus the number that constitute an epidemic varies from place to place. அதே மாதிரி எபிடமிக் வந்து பிளேஸ் டு பிளேஸுக்கு நம்ம வந்து வேற வேற மாதிரி தரணும். பிகாஸ் இப்போ பிலிப்பைன்ஸ்ல போலியோ வந்து ஒரு கேஸ் இருந்தா கூட எபிடமிக்னு தான் நம்ம. ஆனா யூஎஸ்ல வந்து காலரா ஒரு கேஸ் இருந்தா கூட எபிடமிக் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு கன்ஃபர்மேஷன் அதை சேம் செகண்ட்ல. ஸோ ஜென்ரலா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஹெல்த் அந்த ஹாஸ்பிட்டல்ஸோ கிளினிக்ஸோ வந்து எப்பயுமே வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கணும். இத்தனை கேஸ் மேல போச்சுன்னா இது எபிடமிக், அந்த மாதிரி இந்த லோக்கல் சிச்சுவேஷன் அப்டேட்டாவே வச்சிருக்கணும் ஹெல்த் மினிஸ்ட்ரி. அடுத்து இந்த கிரைட்டீரியா அது என்ன கிரைட்டீரியான்னு பார்த்தோம்னா, இது எபிடமிக்கா நம்ம டேர்ம் வந்துருக்கு 25% இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் கேஸ். அப்படின்னா போன வருஷம் இருந்ததுக்கு 25% இந்த வருஷம் வந்து கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம எபிடமிக்கா கன்ஃபார்ம் பண்ணலாம். இது மே ஆர் மே நாட் பி சஃபிஷியன்ட் சென்ஸ் இன் தி இயர் தட் ஃபாலோஸ் ஆன் தி. ஓகே, 25% போன வருஷத்துக்கு இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து நம்ம எபிடமிக்னு சொல்லலாம். ஞாபகம் கம்பாரிசன் வந்து கடைசி 4 வருஷத்துக்கு பண்றாங்க. இந்த கடைசி 4 வருஷத்துல இல்லாத அளவுக்கு 25% இன்க்ரீஸ். இப்போ தேர்ட் கிரைட்டீரியா வரும்போது ஸ்டெப்ஸுக்கு வரும்போது டிஃபைனிங் த பாப்புலேஷன் இருக்கு. இப்போ நம்ம என்ன சொல்லணும், யாரு இங்க ஆக்சுவலா வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க, வாட் பாப்புலேஷன் இஸ் அட் ரிஸ்க் அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னு சொல்றத விட யார் ரிஸ்க்ல இருக்காங்க. அப்போ நீங்க மேப் ஏரியா, இப்போ ஒரு ஒரு ஏரியாவோட மேப் எடுத்து இதுல யாரெல்லாம் ரிஸ்க்ல இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஏரியா எபிடமிக் இருக்குன்னா பக்கத்துல இருக்க ஏரியா ஆப்வியஸ்லி ஒரு ரிஸ்க்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு நமக்கு முக்கியமா வேணுங்கிறது இந்த ஸ்டெப்புக்கு டிஃபைனிங் எந்த பாப்புலேஷன் ரிஸ்க்ல இருக்காங்கன்னு தெரியறதுக்கு நமக்கு ஒரு மேப் வேணும் இந்த ஏரியாவுக்கு. அந்த மேப்ல என்னென்னலாம் இருக்குன்னா நேச்சுரல் லேண்ட்மார்க்ஸ் இருக்கணும், ரோடு இருக்கணும், ஸோ இது எல்லாமே இருக்கணும். ஏரியா மேபி டிவைடட் இன்டு செக்மெண்ட்ஸ் நேச்சுரல் லேண்ட்மார்க். அங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நேச்சுரல் லேண்ட்மார்க் வச்சு ஏதோ ஒரு பெரிய கல்லுதான் தெரியும். டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஏரியா. அங்க ஏதாவது ஒரு நேச்சுரல் லேண்ட்மார்க் இருக்குல்ல, அதை வச்சு ஏரியா வந்து செக்மெண்ட்ஸா நம்ம வந்து பிரிக்கணும். டிஃபைனிங் த பாப்புலேஷன் அடுத்து வந்து அப்டைனிங் த மேப் ஆஃப் த ஏரியா அது பார்த்தோம்ல. அதுல வந்து நெக்ஸ்ட் இந்த செக்ஷன்ஸா பிரிச்சோமா நேச்சுரல் பவுண்டரி வச்சு. இப்போ அதை வந்து இன்னும் ஃபர்தர் செக்ஷன்ஸா ஸ்மாலர் செக்ஷனா நம்ம பிரிச்சு வித்தின் ஈச் செக்ஷன் நம்ம வந்து அப்சர்வ் பண்ணணும். இப்போ கவுண்டிங் த பாப்புலேஷன், இப்போ வீடு வீடா போயிட்டு சென்சஸ் எடுத்து பை டூயிங் சென்சஸ் பை ஹவுஸ் ஹவுஸ் நேர்ல போயிட்டு வீடு வீடா எத்தனை பேர் இருக்காங்க என்னன்னு சென்சஸ் எடுத்து ஏஜ் செக்ஸோட மென்ஷன் பண்ணணும். எந்தெந்த ஜெண்டர் பீப்புள் இருக்கிறாங்க, எவ்வளவு வயசுல இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஃபுல் டீடைல்ஸ் வந்து அதுல மென்ஷனா இருக்கணும். பாப்புலேஷன் அட் ரிஸ்க் இன் கேஸ் ஆஃப் ஃபுட் பாய்சனிங். இப்போ வந்து ஒரு ஏரியால வந்து ஃபுட் பாய்சனிங் வந்து அதிகமா இருக்கும்போது இந்த ஃபுட்டை யாரெல்லாம் சாப்பிட்டாங்கன்ட்டு நம்ம வந்து கணக்கு கொடுக்கணும். ஸோ இன் கேஸ் ஆஃப் அவுட் பிரேக் ஆஃப் காலரா, those who were using the water from suspected well,
அந்த அந்த ஒரு பர்டிகுலர் வெள்ளில இருந்து தண்ணி எடுத்த எல்லாருமே வந்து நம்ம இந்த சென்சஸ்குள்ளார வராங்க. பாப்புலேஷன் அட் ரிஸ்க். இதுல இருக்கிறவங்க எல்லாரும் தண்ணி எடுத்தவங்க எல்லாருமே அஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் அவங்க எல்லாம் ரிஸ்கா இருக்க கூட வாய்ப்பு உண்டு. அவங்க மேபி ஃபியூச்சர்ல அஃபெக்ட் ஆகலாம். அதனால நம்ம வந்து அவங்கள கணக்கிறது. அடுத்து ஃபோர்த் ஸ்டெப் சர்வேலன்ஸ். இப்போ பாப்புலேஷன் அட் ரிஸ்க் நம்ம கண்டுபிடிச்சது யாரெல்லாம் ரிஸ்க்ல இருக்கிறாங்க கண்டுபிடிச்சது. இப்போ வந்து ரேபிட் சர்ச் ஃபார் ஆல் கேசஸ் அண்ட் கரெக்ட் அப்படின்னா, இப்போ கொரோனா பீரியட்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஃபேமிலிக்கு கொரோனா வருதுன்னு அதை இவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டதுக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி வந்து அந்த ரூட் குடிப்பாங்க. இவங்க யாரு கூட கம்யூனிகேட் பண்ணியிருந்தாங்க ரீசெண்ட் டேஸ்ல, லாஸ்ட் 14 days அப்படின்ட்டு கணக்கெடுத்து அவங்க எல்லாரையும் தேடி அதை வந்து ஒரு ரெக்கார்டா பண்ணி அவங்க எல்லாரையும் பிடிச்சி அவங்களுக்குள்ள டெஸ்ட் எடுப்பாங்கல்ல கொரோனா டைம்ல. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்டெப்புக்கு கீழே வரும். சர்வேலன்ஸ் கேன் டிஃபைன் த கண்டினியூஸ் ப்ரிவென்டிவ் ஆஃப் ஆல் எஃபெக்ட் ஆஃப் அக்கரன்ஸ். ஸோ இதை வச்சு எஃபெக்டிவா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். சர்வேலன்ஸ்னாலே நமக்கு தெரியுங்களா, த அல்டிமேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் சர்வேலன்ஸ் இஸ் ப்ரிவென்ஷன். எதுக்கு நம்ம வந்து இந்த சர்வேலன்ஸ் பண்றோம்னா, இவங்க கூட கம்யூனிகேட் ஆயிருந்தவங்களுக்கு வராம அவங்க வந்திருக்கா வரலையான்னு கண்டுபிடிச்சு அவங்கள வந்து இன்னும் ஃபர்தர் பீப்புளுக்கு கம்யூனிகேட் ஆகாம தடுத்து இந்த டிசீஸை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவங்க வழி ஆகும். அதுக்கு தான் லாக்டவுனும் போடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாரையும் மீட் பண்ணாம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் இந்த லாக்டவுன் எல்லாம் போடுறது. ஸோ இதுவும் இந்த சர்வேலன்ஸ்ல தான் வரும். சர்வேலன்ஸுக்குள்ள ரெண்டு பாயிண்ட் இருக்கு. இண்டிவிஜுவல் சர்வேலன்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் சர்வேலன்ஸ், அப்புறம் லோக்கல் பாப்புலேஷன் சர்வேலன்ஸ், அப்புறம் வந்து ஒரு 4 டைப்ஸ் இருக்கு. ஓகே, இண்டிவிஜுவல் சர்வேலன்ஸ்ல இன்ஃபெக்டட் பர்சன் நம்ம கண்டுபிடிச்சு இப்போ ஒரு பர்சன் இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து சிக்னிபிகண்டா ரிஸ்கோ வேற ஏதோ சிவியாரிட்டி இருக்குதா இல்லையான்றத அவங்க ஃபுல்லா அந்த ஃபுல் டேர்ம் அவங்களுக்கு சரியாகிற வரைக்கும் அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்றது ஒரு பர்டிகுலர் பர்சன் இண்டிவிஜுவல் சர்வேலன்ஸ். புரியுதுங்களா? இப்ப லோக்கல் பாப்புலேஷன் சர்வேலன்ஸ்னா ஒரு சர்வேலன்ஸ் ஆஃப் காலரா நீங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு பாப்புலேஷனே காலரால் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது அந்த ஹோல் பாப்புலேஷனையே நம்ம மானிட்டர் பண்றது வந்து ஒரு லோக்கல் பாப்புலேஷன் சர்வேலன்ஸ்ல வரும். நேஷனல் பாப்புலேஷன் சர்வேலன்ஸ்னா சர்வேலன்ஸ் ஆஃப் ஸ்மால் பாக்ஸ் ஆஃப்டர் தி டிசீஸ் ஹஸ் பீன் எராடிகேட்டட். ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஸ்மால் பாக்ஸே இல்லை அப்படின்னு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இப்போ எராடிகேட் பண்ணியாச்சுன்னு சொன்னது திரும்பி எங்கேயாவது வருதா அப்படிங்கிறத நேஷனல் லெவல்ல வந்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா இப்போ சப்போஸ் எங்கேயாவது இந்த ஸ்மால் பாக்ஸ் ஒரு கேஸ் ஐடென்டிஃபை பண்ணாக்க அதை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்கல்ல, அது பேர் தான் சர்வேலன்ஸ். அடுத்து இன்டர்நேஷனல் சர்வேலன்ஸ்னா WHO மெயின்டைன் சர்வேலன்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் டிசீசஸ் லைக் இன்ஃப்ளூயன்சா, மலேரியா, போலியோ எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு வேர்ல்டு வைடா மானிட்டர் பண்றாங்க. ஆல் நேஷனல் கவர்மெண்ட், எல்லா கவர்மெண்ட்டுக்குள்ளேயும் கம்யூனிகேஷன்ல இருந்து எல்லா டேட்டாவையும் வாங்குறது இன்டர்நேஷனல் சர்வேலன்ஸ். இது வந்து ஜென்ரலா புரியக்கூடியது. ஒரு ஆள்னா இண்டிவிஜுவல், ஒரு பர்டிகுலர் ஏரியால இருக்கக்கூடிய ஒரு செட் ஆஃப் மக்கள்ஸ் ஒரு டிசீஸ்ல அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா அவங்கள மட்டும் மானிட்டர் பண்றது லோக்கல் பாப்புலேஷன். அது ஒரு நேஷனல் பாப்புலேஷன் சர்வேலன்ஸ் எராடிகேட் பண்ண ஒரு டிசீஸை வந்து திரும்பி வருதான்னு ரெகுலரா ஒரு நேஷன் வைடா மானிட்டர் பண்றது அது இன்டர்நேஷனல் சர்வேலன்ஸ் இருக்கு ஓவர் த வேர்ல்ட். அடுத்து மெடிக்கல் சர்வே. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து இப்போ மெடிக்கல் கேரே எடுக்காம வீட்டுல இருக்கிறவங்களையும் போய் கண்டுபிடிக்கிறது தான் வந்து இந்த மெடிக்கல் சர்வே. யாரெல்லாம் ரிஸ்க்ல இருக்கிறாங்கன்னு நமக்கு இதனால தெரிய வரும். இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியால போயிட்டு நம்ம அதை நடத்துறது, சர்வே நடத்தி சில பேர் ஹாஸ்பிட்டல் வராம வீட்டுல இருப்பாங்க, அவங்களையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி மெடிக்கல் சர்வே பண்ணி. எப்படின்னா எபிடமியாலஜிக்கல் கேஸ் ஷீட்டை வச்சு நம்ம இதெல்லாம் பண்ணலாம். எபிடமியாலஜிக்கல் கேஸ் ஷீட்னா என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த ஷீட் வந்து
டிசைன் பண்ண விதம் எப்படின்னா, ஒரு பர்டிகுலர் எபிடமிக்ஸுக்கு ரிலவெண்டான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ற மாதிரி இதுல வந்து கொஷின்ஸ் இருக்கு. இஃப் த எபிடமிக் இஸ் லார்ஜ் இட் மே நாட் பி பாசிபிள். இப்போ வந்து பெரிய எபிடமிக் இருந்துச்சுன்னா நம்மளால இந்த எபிடமிக் கேஸ் போட முடியாது. எல்லா கேஸையும் நம்ம வந்து எக்ஸாமின் பண்ண முடியாது. சச் கேசஸ் ரேண்டம் சாம்பிள்ஸ் ஷுட் பி எக்ஸாமின். இதுதான் வந்து கொரோனா டைம் ரேண்டமா வீடு வீடா போய் டெஸ்ட் பண்ணி பாசிட்டிவா இருக்காங்க நெகட்டிவா இருக்காங்க ஐடென்டிஃபை. ஏன்னா அது வந்து லார்ஜர் எபிடமிக் லைக் பேண்டமிக் அப்படி. ஸோ அங்க போயிட்டு வீடு வீடா பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து எப்படி ஒரு எபிடமிக் கேஸ் ஷீட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க. ஜென்ரலா வந்து சீரியல் நம்பர் ஒவ்வொரு சீட்டுக்கு இருக்கும். அப்புறம் அந்த வீட்டுல இருக்கவங்களோட நேம் அந்த பர்சனல் டீடைல்ஸ் பிளஸ் அவங்க 7 நாளைக்கு முன்னாடி எங்கேயாவது ஒவ்வொரு கேஸுக்கும் மாறும். 7 நாளைக்கு முன்னாடி எங்க போனாங்க, என்ன எது என்ன சாப்பிட்டாங்க, பேஷண்டோட ஹிஸ்டரி மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாத்தையும் எடுத்து லெபார்டரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து இதெல்லாம் ஒரு சீட்டா ரிலீஸ் பண்றதா எபிடமிக் டெஸ்ட். அடுத்து searching for more cases. The patient is asked about the similar cases at home. இப்போ ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன கேட்கணும், இது மாதிரி உங்க ஃபேமிலியில வேற யாருக்காவது இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதை வச்சு நமக்கு என்ன தெரிய வரும், இவங்களுக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல இவங்களை சார்ந்த மற்றவங்களுக்கு இருக்குதா, அது எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகி இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுதான் வந்து இந்த சர்ச்சிங் ஃபார் மோர் கேஸ். இது வந்து போர்த்துல தான் வரும். ஜென்ரலா இந்த ஹெட்லைன் தெரிஞ்சுனாலும் உனக்கு எல்லாத்தையும் ரிலேட் பண்ண முடியும். ரேபிட் சர்ச் ஃபார் ஆல் கேஸ் அந்த கரெக்ட். அந்த கேஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அந்த டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் அதோட கேரக்டரிஸ்டிக் என்ன, அது எப்படி வந்து சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றத இந்த ஃபோர்த் ஸ்டெப்போட மெயின். அடுத்து இந்த சர்ச் ஃபார் நியூ கேஸ் வந்து டெய்லியும் பண்ணணும். அந்த எபிடமிக்